மாறன் சீரியலில் நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப எமோஷனல் டச்சிங்காக இருந்துச்சு. முக்கால்வாசி ட்விஸ்ட்டு வந்து ரிலீவ் ஆகிருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. தண்டபாணி வந்து பேசுகிறாங்க. சின்ன வயசில் என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி சம்மதிச்சு பத்திரத்தெல்லாம் கையெழுத்து போட்டேன். அப்போனா அதெல்லாம் பொய்யா? நீ வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து மருமகளாக வாழ்வா என் பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏகப்பட்ட சம்பந்தம்லாம் வேணான்னு சொல்லியிருக்கேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ராமச்சந்திரா எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்க, உனக்கு ஒரு வாக்குறுதினா என்ன அர்த்தம்? நீ மட்டும்தான் வந்து வாக்கை மூச்சு போட நம்புவியா? நான்லாம் நம்பக்கூடாதா? என் பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? தப்பு தான் தண்டபாணி, நான் செய்கிறதெல்லாம் தப்பு தான். அதை விட நான் பாவம் செஞ்சுருக்கேன் தண்டபாணி. அந்த பாவத்தை வந்து தீர்த்து வைக்கணும்னா இது செஞ்சால் மட்டும்தான் உண்டு. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? வேணும்னா அவங்க குடும்பத்துலேயும் வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்குன்னு நம்ம தான் வந்து இது மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. எத்தனை கோடி கொடுக்கணும்னு சொல்லு, அத்தனை கோடி நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தண்டபாணி. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த பேரும் வந்து ராமச்சந்திரனை கார்னர் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாரும் வந்து நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்களாம் பேச்சை வந்து மீற ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். தப்பு தான். இப்போ என்ன பண்ணுங்கிற? நீ 101 ரூபா பணத்தை வெத்தலை பாக்கில் வச்சு கொடுத்து அப்படியே இந்த பிரச்சனையை வந்து மன்னிப்பு கேட்டு முடிச்சு விட்ரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்ன பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வீராவோட என்டையர் ஃபேமிலி. அவங்களால எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்குது. அச்சச்சோ, கண்மணி வந்து நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினச்சா இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் வேறு எந்த சந்தர்ப்பமும் கிடைக்காது. இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப வெத்தலை பாக்கம் கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ராமச்சந்திரன் வந்து ஐயர்கிட்ட அவங்களும் வந்து மடித்து 101 ரூபா கிட்ட பணத்தை வந்து வாங்கி அப்படியே வந்து ஜெயலட்சுமி முன்னாடி நிற்கிறாங்க. பாண்டியனோட அம்மா பக்கத்தில். அச்சச்சோ, இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் நிற்கிறப்ப அந்த இடத்துல வந்து முடிவை மாற்றிக்கிட்டு தண்டபாணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்தாப்பான்னு சொல்லி 101 ரூபா பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க. என்னை மன்னிச்சிரு தண்டபாணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அதை விட என் வாக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன். அதை சரி செய்யணும்னா கண்டிப்பாக நான் இது செஞ்சால் கூட அந்த பாவத்திலேருந்து வெளியில் வர முடியாது. ஆண் துணை இல்லாத வீடுப்பா. இப்போ என் பையன்தான் எல்லாமே முன்ன நின்று செய்யணும். சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்க. உன் பொண்ணுக்கு நான் நம்பிக்கையை கொடுத்துட்டு இது மாதிரி இப்போ வேண்டான்னு சொன்னால் உன் பொண்ணு நினச்சாலும் எனக்கும் கவலையாக தான் இருக்குது. நான் இப்போ உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறேன். நான் உனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம் தான். 2 தப்பில் எந்த தப்பு பெருசு எந்த தப்பு சின்னது தான் இப்போதைக்கு பார்க்க முடியுது. அது சரி பண்ண முடியாத தப்புப்பா. அதனால் அந்த பக்கம் நான் நிற்கிறேன். உன்னோடது கொஞ்சமாவது வந்து மாற்றிக்க முடியும். நல்ல பையனாக பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன் பொண்ணுக்குன்னு சொல்லி சபன்னு கூட பார்க்காம கண்மணியோட வாழ்க்கையும் எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு காலில் வந்து விழுந்துட்டாங்க நம்ம ராமச்சந்திரன் வந்து தண்டபாணி காலில். இவ்வளோ நேரம் வந்து வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த தண்டபாணி இதை கேட்டவன் வந்து பதறி போயிட்டாங்க. என்னையா ராமச்சந்திரா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே எல்லாரும் வந்து எழுப்பிடுறாங்க. நான் உன்னை கம்பீரமாக தான் பார்த்துருக்கேன். வாழ்ந்தா ராமச்சந்திரன் போல தான் வந்து கெத்தாக வந்து வாழணும். அவன் கீழே வந்து ஸ்லிப்பாகி விழுந்தா கூட எந்திரிச்சு மலமலன்னு வேலை வந்து 10 அடி தூரமாக வந்து எல்லாரை விட உயரத்தில் வந்து இருப்பான். அப்படி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னமும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நீ பண்ண செயலை நினச்சி எனக்கு இன்னமும் மனசெல்லாம் வந்து பதறுதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என் முன்னாடி நின்று நான் இதாண்டா பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிருந்தா கூட நான் வந்து சரி விடு, ராமச்சந்திரன் மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சி போயிடுவேன். ஆனால் நீ நல்ல மனுஷன்யா, என் காலில் போய் விழுவுற. நான்லாம் ஒரு ஆளே இல்லையா உன் முன்னாடி, நம்மலாம் சொந்த பந்தம். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை வந்து விட்டு கொடுக்கணும், அவ்வளோதானே? சரி, என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் போகிறேன், நீங்கள் நல்லா இருங்கம்மா அப்படின்னு சொல்லி மனசார வந்து வாழ்த்துறாங்க கண்மணியும் நம்ம ராகவனையும். அப்பன்னு பார்த்து நீ ரொம்ப பெரிய மனுஷையா, நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன். எத்தனை பேருக்கு வந்து ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் வேணும்? இனிமேட்டு நம்ம ராமச்சந்திரனை பற்றி ஒரு வார்த்தை கூட யாரும் எதுவும் பேசக்கூடாது. எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை இப்பயே தீர்ந்துருச்சு. நம்மெல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், ஆல் த பெஸ்ட்டுங்கிற மாதிரி 2 பேருக்கும் வந்து சொல்லிவிட்டு அப்படியே அந்த பொண்ணு வந்து அப்படியே போக பார்க்குறாங்க. நீ கல்யாணத்தை முன்ன நின்று நான் நடத்தி கொடுக்கணும். உன்னோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். என்னோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் என் பொண்ணை இந்த குளத்தில் ரொம்ப நேரம் வந்து இங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவன் மனசையும் நான் பார்க்கணும், இல்லை என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு ரொம்ப எமோஷனலாக வந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அண்ணா, நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி ஜெயலட்சுமி பாண்டியனோட அம்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராமச்சந்திரன் கிட்ட என்னம்மா பண்ணுறது, இந்த கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி வந்து இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை வந்து அமைய வேண்டியது, அது இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாங்கள் தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு வாட்டி மனமேடை வரைக்கும் வந்துட்டு திருப்பி வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கல் மனசுக்காரன்லாம் இல்லை. யார் எப்படி வேணான்னு கடைசி நேரத்தில் வேணால் நடந்துக்கலான்னு
நடந்துக்கிற அளவுக்கு நான் மோசமான ஆளும் இல்லைங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து எமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துலையாவது இந்த கல்யாணம் நின்றுங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சுன்னு நினச்சாதான் எனக்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கடவுளே, ராகவன் வாழ்க்கை அவ்வளோதானாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வள்ளி. அந்த இடத்துல வந்து ராஜேஷோட அம்மா வந்து எந்திரிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சிஸ்டர் வந்து பார்த்துட்றாங்க போல இருக்குது. டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க. உடனே கூட கூட வராங்க. அந்த இடத்துல என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர்கிட்ட வந்து மாறன் பண்ண விஷயம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே. என்னது, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? ஹஸ்பண்டோட ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தானே இருந்தா. அச்சச்சோ, ராஜேஷோட குழந்தை தான் வயிற்றுல வந்து இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு எப்படி மருமகளாக போக முடியும்? அவள் ஏன் வீட்டு மருமக என்னோட வாரிசை வந்து வயிற்றுல வந்து சுமந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை இனிமேல் நடத்த நான் விடவே மாட்டேன். நான் உடனே போகணும். பாத்தியா எப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்னு மருத்துவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட தெளிவாக வந்து இருக்க முடியாதுமா, இப்போதைக்கு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க ரோட்டில். எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆட்டோ வந்துடுது. இது மாதிரி பிரச்சனையாக இருக்குப்பா, அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும். என் மருமக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இது தெரியாமல் வந்து வேறு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. சரிம்மா, நான் டக்குன்னு வந்து ஓட்டி முகூர்த்த நேரம் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறோன்னு சொல்லி ஆட்டோ டிரைவர் வந்து மாதம் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. வீரா வந்து கேட்குறாங்க தூரமாக நின்று, ஏன்பா ஸ்டேஜில் வந்து நில்லுப்பா, இந்த கல்யாணம் வந்து உன்னோடதுங்கிற மாதிரி மாறன்ட்ட வந்து கஞ்சாடைகள் வந்து வா வாங்குறாங்க. இல்லை நான் அங்கே வந்தால் இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்த ராமச்சந்திரன் வந்து மூட் அவுட் ஆகிடுவாங்க. இன்னொன்று உங்கள் அக்காவுக்கு வேற பிடிக்காது. நான் தூரத்துலேருந்து ஒளிஞ்சு நின்று இந்த கல்யாணத்தை வந்து பார்க்குறேன்னு சொல்லி கடைசி வரிசைக்கு பின்னாடி நின்று அப்படியே வந்து இடுக்கில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை வந்து ஜாம் பண்ணணும். ஐயரே, கரெக்டாக வந்து மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கண்ணே. அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாம்பலம் தட்டில் தேங்காய் வச்சு ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம்லாம் தடவி முடிச்சு அந்த இடத்துல மாங்கல்யம் வச்சு எல்லாரையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதுக்காக வந்து கொடுக்குறாங்க. அப்படியே எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்து அச்சதி எல்லாம் வாங்கிடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து ஆட்டோ வந்து மாதம் வந்து இறங்குது. ஆட்டோலேருந்து வேக வேகமாக வராங்க நம்ம ராஜேஷோட அம்மா. அப்பன்னு பார்த்து அவங்கள யாரோ ஒருத்தவங்க இடிச்சதுனால கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே அந்த இடத்துலையே வந்து தூங்கிடுறாங்க நம்ம ராஜேஷோட அம்மா. திருப்பியும் வந்து அவங்கள எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களோ அங்கேயே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து தாலியை வந்து கட்டி முடிச்சிடுறாங்க. நம்ம ராகவன் எல்லாரும் வந்து மனசார வந்து வாழ்த்துறாங்க. நம்ம கண்மணியும் ராகவனையும் அச்சதியை போட்டு வாழ்த்துற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக வந்து முடிச்சிருந்தாங்க. ராமச்சந்திரன் வந்து மனசில் நினைக்கிறாங்க, நான் பண்ண பாவம் கொஞ்சமாவது வந்து குறையும் நம்புகிறேன்ப்பா, என்னை மன்னிச்சிரு பாண்டியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து உருகுறாங்க. அந்த இடத்துல 2 பேரும் நல்லா இருங்கன்னு சொல்லி பொண்ணையும் மாப்பிளையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.